அன்பு வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் எங்கள் ஸ்கூலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டில் கொண்டுட்டு வந்தாங்க என் ஸ்டூடெண்ட்ஸு. அந்த பாட்டிலை வச்சு எப்படி ஒரு கலர் பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க வேஸ்ட் பாட்டிலை வச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்களுக்கு இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணி கொடுங்க. இந்த பெயிண்டிங் பண்ணினதுக்கு அப்புறம் அதுக்குள்ளே மணி பிளான்ட்டு, இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர், இல்லைன்னா நீங்களே செஞ்ச பேப்பர் ஃப்ளவர், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிஷ்யூ பேப்பர் ஃப்ளவர், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வெரைட்டியான பூ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பூவை வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டு ஷோகேஸில் வைக்கலாம், உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், இல்லை உங்கள் வீட்டு கிச்சனில் வைக்கலாம், எதில் வேணாலும் வச்சுக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த பாட்டிலில் மணி பிளான்ட் வச்சு உங்கள் வீட்டு கிச்சனில் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். வீட்டுக்கு வர்றவங்க இதில் எதில் பண்ணுனீங்க, எந்த பாட்டிலில் பண்ணுனீங்க, எப்படி பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்பாங்க. இதை நான் அவசரத்துக்கு பண்ணுனனால இதில் பூ வச்சு காட்டின ஃபோட்டோவை எடுக்க மறந்துட்டேன். அதனால் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன். அதனால் கோச்சிக்காதீங்க நண்பர்களே, தோழிகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோடய வீடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நண்பர்களே, தோழிகளே. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ நான் போட்ட உடனே உங்களுக்கு சென்றடையும். அப்போ தான் நீங்கள் அதை பார்த்து பயனடைய முடியும். அதனால தான் சொல்கிறேன். இது பாட்டிலில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் வீட்டில் இருக்க வேஸ்ட்டு டப்பா, வேஸ்ட்டு அந்த காலி டப்பாலாம் இருக்கும், அதுலலாம் நீங்கள் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணலாம். பெயிண்டிங் பண்ணுறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்குறப்ப அவங்களும் ஆர்வமாக பண்ணுவாங்க. இப்போ நம்ம பெயிண்ட் பாட்டிலே எடுத்துக்கோங்களேன். பெயிண்ட் பாட்டிலே நிறையா இருக்குது. பெயிண்ட் பாட்டில், குட்டி பாட்டிலு, பெரிய பாட்டிலு, இந்த மாதிரி நிறையா வெரைட்டியாக இருக்குது. அழகழகு டிசைனில் இருக்குது. அந்த மாதிரி பாட்டில் எடுத்தும் நீங்கள் அழகாக நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதை நல்லா சோப்பு போட்டு நல்லா கழுவிடணும். கொஞ்சம் கூட பெயிண்ட்டே அதில் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அதில் நீங்கள் பெயிண்ட் பண்ணி அதில் குட்டி குட்டி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சு நம்ம வீட்டில் தோரணமாக தொங்க விட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் கூடிய விரைவில் உங்களுக்கு அந்த வீடியோவை நான் சென்ட் பண்ணுறேன். அந்த வீடியோவும் பார்த்துட்டு என்னோடய சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா என் சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் நான் மோட்டிவேட்டோடு நான் அந்த ஒவ்வொரு வீடியோவும் நான் போட முடியும். அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் நிறைய விஷயத்த யோசித்து உங்களோட நான் ஷேர் பண்ண முடியும். என் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சரி, இல்லை என் பசங்களுக்கு நான் செஞ்சு காட்டுற ஒவ்வொரு விஷயத்தையும் சரி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். நீங்களும் அதையே பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். இந்த பாட்டிலில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பெயிண்ட்டு மட்டும் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் கிளேயை வச்சு கூட பண்ணலாம், இல்லைனா ஜமிக்கியை வச்சு பண்ணலாம், ஸ்டோனை வச்சு பண்ணலாம், இல்லை உள்ளன் நூலை வச்சு பண்ணலாம், இல்லைனா சணல் இருக்கும்ல அதை வச்சு பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச கலரில், பிடிச்ச டிசைனில் நீங்கள் கலர் பண்ணி உங்கள் வீட்டு ஹால்லையோ எங்கே வேணுமோ வச்சுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலில் நிறைய வீடியோக்கள் இருக்குது, போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நன்றி, வணக்கம்.